A train travels a distance of 90 km at a constant speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed. இந்த மாதிரி ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் கொஸ்டின் கேட்டால் ரெண்டு விஷயம் பண்ணுங்க. அந்த எந்த ஒரு வெஹிக்கிள் கொடுத்தாலும் அவங்களோட யூஸ்வல் ஸ்பீடை வச்சு அவங்க எடுத்துக்கிற யூஸ்வல் டைமிங்கை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்க்ரீசிங் த ஸ்பீடோ இல்லைன்னா ஆஃப்டர் டிக்ரீசிங் த ஸ்பீடோ நம்ம கேள்வியில இருக்கும், அதை வச்சு ஒரு டைமிங் கண்டுபிடிங்க. அந்த ரெண்டு டைமிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸாக அவங்க அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் பி எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பீடை வச்சு அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற யூஸ்வல் டைமிங்கும் ஆஃப்டர் இன்க்ரீசிங் த ஸ்பீட்னால அவங்க எடுத்துக்கிற டைமிங்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிளில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் முதல்ல டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90, இங்கேயும் வந்து அதே 90 கிலோமீட்டர்ஸ் தான். ஏன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் ஒன்றும் மாற போகிறது இல்லை. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் போய் தானே ஆகணும், அது அப்படியே இருக்கட்டும். ஸ்பீடு வந்து யூஸ்வலாக இருக்கும்போது நம்ம அவங்களோட ஸ்பீடை வந்து இங்கே எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஆஃப்டர் இன்க்ரீசிங் த ஸ்பீடு என்னவா மாறி இருக்கும்? இங்கே 15 கிலோமீட்டர் பர் ஹவர் மோர்னு தந்திருக்காங்கல்ல, அப்போ இங்கே 15 + x அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டைம். ஸோ டைமோட பேசிக் ஃபார்முலா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்றது தான் நம்மளோட ஃபார்முலா. சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படித்தது. டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 90, ஸ்பீடு வந்து எக்ஸ். ஸோ 90/x, இதை டைம் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து டைம் 2ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 90/15 + x, அதே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எழுதியாச்சு. எழுதிட்டோமா? இப்போ கேள்வியில் இந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற டைமிங் வந்து என்ன ஆகுமா? 30 மினிட்ஸ் கம்மியாகுமா? இப்போ இந்த ரெண்டு டைமிங்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் வர்றதான் 30 மினிட்ஸ். அப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா T1 - T2 = 30 மினிட்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. மேம் இதை ஃபர்ஸ்ட் எழுதணுமா இதை ஃபர்ஸ்ட் எழுதணுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வருது. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே வந்து 15 + x இருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸ் + 15, 15 + x எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா மோருன்றதுனால. இப்போ இந்த எக்ஸையும் இந்த 15 + எக்ஸும் யூஸ்வலாக இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் லைனில் இப்போ ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் எக்ஸ் + சம்திங் வரும். எக்ஸ் மைனஸ்ன்றது முன்னாடியே வரும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரும் ஒரு ப்ளஸும் வந்துச்சுன்னா முதல்ல நம்பர் எழுதிட்டு தான் அந்த ப்ளஸ் டேர்ம் எழுதணும். ஒருவேளை நம்பரும் மைனஸும் வந்ததுன்னா மைனஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை எழுதுங்க. அப்போ வந்து எந்த சேஞ்சும் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியும் யோசிக்கலாம். இல்லை லாஜிக்காக இங்கே வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு, வேகமாக போயிருக்காங்க, அப்போ டைம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்ல, அதனால அந்த டைமிங் 2வது பிளேஸில் வரும். அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ T1க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 90/xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 90/x மைனஸ் T2க்கு 90/15 + x அப்படின்னு இருக்கு. x + 15 எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஸோ இது எல்லாமே வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கு, ஆனால் டைம் மட்டும் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவரில் மாற்றணும். மினிட்டை ஹவரில் மாற்றணும்னா /60 பண்ணுங்க. அப்போ இது ஹவரில் கன்வெர்ட் ஆகிடும். இது 0 கட் ஆகிடும். 1s are 2s are 30 மினிட்ஸ் ½ ஹவர்னு நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் 90 காமனாக இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே வந்து ஒரு 1/x இருக்கும், இங்கே 1/15 + x இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு 1/2 மட்டும் இருக்கு. ஸோ இது வந்து 90, எல்சிஎம் எடுத்துக்கலாம். 15x + 1 வந்து 15 + x, x × 1 வந்து -x, கீழே வந்து x × x × 15 + x. இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்லி எல்சிஎம் எடுப்போம்ல, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இங்கே மேலே இந்த +xம் -xம் என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. இங்கே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் அங்கே நியூமரேட்டர்லையும், இங்கே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் இங்கே நியூமரேட்டருக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 90, ஒரு 15 இருக்குது, × ஒரு 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் x × 15 + x எடுத்துகிட்டு போகும்போது ஒரு x × x வந்து x², 15 × x வந்து 15x அப்படின்றது கிடச்சிருக்கும். எழுதியாச்சு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 15 2s are 30 வரும். 30யும் 90யும் மல்டிபிள் பண்ணும்போது 2700 கிடைக்கும். அது அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போ x² + 15x - 2700 = 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணால் வர்றதா நம்ம x வேல்யூ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 × 2700 2700 -2700 கிடைக்குது. இது வந்து 60 × 45 பண்ணோம் அப்படின்னா 2700. நடுவில் +15 வேணும் அப்படின்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் இதே நம்பர் வருது, நடுவில் 15 வந்துச்சு. மேம் இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா -b + or -√b² - 4ac/2a இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் ஃபைனலாக ரீச் ஆகிடும். இங்கே முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால இங்கே 1ல் டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது.
அப்ப எக்ஸ் பிளஸ் 60 அப்படின்னு ஒரு ஆப்ஷனையும் எக்ஸ் மைனஸ் 45 அப்படின்னு ஒரு ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0 பண்ணும்போது இது எக்ஸ் பிளஸ் 60 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், மைனஸ் 45 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 45 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60 அப்படின்றது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஸ்பீடு வந்து நெகட்டிவ்ல வராது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 km/h அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். கேட்டிருக்க கொஸ்டின் இப்படி எடுத்து எழுதி ஆன்சர் பண்ணிடுங்க.